வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம், டெட் பேப்பர் 2ஓட பார்ட் தமிழ் முக்கிய வினாக்கள் 1000 கேள்வில பார்ட் 22 பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 21 வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காத நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல டிஎன் டெட் 2025 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதை செக் பண்ணி பாருங்க. 21 வீடியோஸ் இருக்கும். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அல்லது வீடியோ போட்டு லைக் கொடுத்துருங்க. இப்போதான் நம்ம சேனல் முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு என்னால படிக்க டைம் இல்ல, வீடியோ பார்த்தலாம், எனக்கு வந்து எழுதி வச்சு படிக்கலாம் டைம் இல்ல, பிடிஎஃபாக கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா 75 rupees நான் எந்த நம்பருக்கு பே பண்ண சொல்லணும் அதுக்கு பே பண்ணிவிட்டு உங்களோட பிடிஎஃபாக வாங்கிக்கலாம். மொத்தம் இதில் 30 கேள்விகள் இருக்குது. 30 கேள்விகளுக்கு நீங்கள் தேர்வு மாதிரி போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ முதல் கேள்வியை பார்த்தலாம். இது வெள்ளை இல்ல டெல்லி. டெல்லியை நோக்கி செல்லுங்கள் என்பது யாருடைய முழக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி நேதாஜி. டெல்லியை நோக்கி செல்லுங்கள் அப்படின்றது யாருடைய முழக்கம்? ஆப்ஷன் பி நேதாஜி. அடுத்து இரண்டாவது கேள்வி. நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நாம் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பசும்பொன் முத்துராமலிங்கம். நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நம் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கார். இது யாரு கூறியிருக்கார் பார்த்தா பசும்பொன் முத்துராமலிங்கம். மூன்றாவது கேள்வி. இந்தியா தேசிய ராணுவம் தமிழர் பங்கேற்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி மாசு அண்ணாமலை. இந்தியா தேசிய ராணுவம் தமிழர் பங்கேற்ற நூலுக்காக, இந்த நூலுக்காக தமிழக அரசோட பரிசு பெற்றவர் யாரு? மாசு அண்ணாமலை. அடுத்து நான்காவது கேள்வி. சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி திருத்தக்க தேவர். அப்போ சமண முனிவர் எழுதுற நூல் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஔவையார் எழுதுற நூல்கள் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரியலன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அடுத்து ஐந்தாவது கேள்வி. இறைஞ்சி அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ வினையச்சம். இறைஞ்சி அப்படின்றதோட இலக்கண குறிப்பு ஆப்ஷன் ஏ வினையச்சம். அடுத்து ஆறாவது கேள்வி. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி. அடுத்து ஏழாவது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எந்த நூல் மணநூல் என அழைக்கப்படுது? இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. மணநூல் அப்படின்றது அழைக்கப்பட்டது என்னன்னு கேட்கறாங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி. மணநூல் அப்படின்றது அழைக்கப்பட்டது சீவக சிந்தாமணி. முத்தொள்ளாயிரம் எட்டாவது கேள்வி. முத்தொள்ளாயிரம் எத்தனை பாடல்களை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 900 பாடல்கள். முத்தொள்ளாயிரம் 900 பாடல்களை கொண்டது. அடுத்து ஒன்பதாவது கேள்வி. புரசை என்பதோட சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி மதில். புரசை அப்படின்றத ஆப்ஷன் சி மதில்ன்றத கரெக்டான விடை. பத்தாவது கேள்வி. மதுரை காஞ்சியில் மதுரை பற்றி மட்டும் குறிப்பிடும் அடிகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 354. மதுரை காஞ்சி அப்படின்ற நூல்ல மொத்தம் 782 பாடல்கள் இருக்கு. இதுல 354 பாடல்கள் மதுரையை பத்தி மட்டும் சொல்லுது. 11வது கேள்வி. வகுப்பறை சிரித்தது அப்படின்றது எவ்வகையான வினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி இடவாகும் பெயர். அதாவது வகுப்பறையில் உள்ள மாணவர்கள் சிரிச்சதுதான் மீனிங். ஆனா இந்த இடத்துல வகுப்பறை சிரித்தது அப்படின்றது இடவாகும் பெயரை குறிக்குது. அடுத்து 12வது கேள்வி. பைங்குல் வளர்ந்தது அப்படின்றது எவ்வகையான ஆகு பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் மாத்திக்கோங்க. இதுல இல்ல காரியவாகு பெயர்னு ஒரு ஆப்ஷன், காரியவாகு பெயர் அப்படின்னு வரும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 13வது கேள்வி. இருட்டு எனக்கு பிடிக்கும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி சா தமிழ்ச்செல்வன். இருட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நூலோட ஆசிரியர்னா சா தமிழ்ச்செல்வன். தமிழ் மொழிகள் அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் பழமொழிகள் அப்படின்றது கீவா ஜெகநாதன். ஆகாயத்தின் அடுத்த வீடு அப்படின்றது மூமேதா. அடுத்து 14வது கேள்வி. எந்த ஆண்டு பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது? நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. எந்த ஆண்டு பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1938. தேதி நோட் பண்ணிக்கோங்க, நவம்பர் 13. 1938 நவம்பர் 13 எங்க நடந்த பெண்கள் மாநாட்டுல ஈவேராவுக்கு பெரியார் அப்படின்னு பட்டம் பெற்றிருக்காங்க. அடுத்து 15வது கேள்வி. தந்தை பெரியாரை எந்த அமைப்பு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பாராட்டி பட்டம் பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ யுனெஸ்கோ. தந்தை பெரியாரை
தெற்கு சாக்ரட்டிஸ் அப்படின்றது யுனெஸ்கோ அமைப்பு தான் பாராட்டி பட்டம் கொடுத்திருக்கு. அடுத்து 16வது கேள்வி, எந்த ஆண்டு பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பட்டம் வழங்கப்பட்டது? ஆண்டு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 1970. அடுத்து 17வது கேள்வி, சுயமரியாதை இயக்கம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1925. சுயமரியாதை இயக்கம் 1925 தொடங்கப்பட்டது. சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியார். அப்ப பெரியார் பத்தி ஒரு 4 கேள்விகள் பார்த்திருக்கோம். 1, பெண்கள் மாநாட்டுல அவருக்கு பெரியார் அப்படின்ற பட்டம் கொடுத்தது 1938 நவம்பர் 13. அதை தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்றது எந்த அமைப்பு கொடுத்திருக்குன்னா யுனெஸ்கோ கொடுத்திருக்கு. எந்த ஆண்டு கொடுத்திருக்கு அப்படின்னா 1970 கொடுத்திருக்கு. சுயமரியாதை இயக்கம் கொண்டு வர 1925 யாருக்கு கொண்டு பெரியார். அடுத்து பெரியார் நடத்திய இதழ்களில் ஆங்கில இதழ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி ரிவோல்ட். அப்போ இது எல்லாமே பெரியாரோட இதழ் தான். குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட் இது எல்லாமே பெரியாரோட இதழ்கள். ஆனா ரிவோல்ட் அப்படின்றது ஆங்கில இதழ். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 19வது கேள்வி, ரவிக்கு சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி கதிரவன். ஆப்ஷன் பி கதிரவன் தான் ரவி அப்படின்றத குறிக்குது. அடுத்து 20வது கேள்வி, பிறவி இருள் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி உருவகம். அந்த புக்லயே வாழ்க்கை போர் ஒளி அமுது அப்படின்றதும் உருவகத்தை தான் குறிக்கும். நோட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா. பிறவி இருள், வாழ்க்கை போர், ஒளி அமுது மூன்றுமே உருவகத்தை தான் குறிக்கும். அடுத்து 21வது கேள்வி, புது கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி நா. பிச்சமூர்த்தி. அப்ப புதுமை பித்தனை எவ்வாறு சொல்லுவாங்க, பாரதியாரை என்ன சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. புது கவிதையின் தந்தை அப்படின்றவர் யாரு? நா. பிச்சைமூர்த்தி. அடுத்து 22வது கேள்வி, நா. பிச்சைமூர்த்தி எந்த ஆண்டு கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 1932. நா. பிச்சைமூர்த்தி எந்த ஆண்டு கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றிருக்காங்க? 1932. அவரோட முதல் சிறுகதையை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 23வது கேள்வி, யசோதர காவியம் எத்தனை சருக்கங்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 5. யசோத காவியம் 5 சருக்கங்களை கொண்டிருக்கு. இந்த யசோதர காவியம் அப்படின்றது ஐஞ்சிறுகாப்பியங்கள்ல ஒன்று. இன்னும் வடமொழியிலிருந்து தமிழ்ல தழுவி எழுதப்பட்டது. ஆசிரியர் பேர் யாருன்னு தெரியல. யசோதர காவியமுக்கு ஆசிரியர் பெரிய தெரியல. 5 சருக்கங்களை கொண்டது. ஐஞ்சிறுகாப்பியங்கள ஒன்று. வடமொழியிலிருந்து தழுவி எழுதப்பட்டிருக்கு. அடுத்து 24வது கேள்வி, இதுல இருந்து கேள்வி வராம எந்த வருஷமும் இருந்ததில்ல, அதனால நோட் பண்ணிக்கோங்க. நேர் நேர் தேமா அப்படின்றதுதான் உண்மையான ஆப்ஷன். நேர் நேர் தேமா. நிறை நேர் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 4 டைப்பா இருக்கும்ல, அது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 4 இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். இந்த 4 நான் கீழே கொடுக்கல, மறந்துட்டேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நேர் நேர் அப்படின்றது தேமா, நிறை நேர் அப்படின்றது புளிமா, நிறை நிறை அப்படின்றது கருவிலம், நேர் நிறை அப்படின்றது கூவிலம். அடுத்து 25வது கேள்வி, நேர்பு அப்படின்றதுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி காசு. அப்போ நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் 4 இருக்கு. நேர் அப்படின்னு வந்துச்சுன்னா 4 வரும். 4 கொடுத்திருக்காங்க, 4. அடுத்து நிறைன்னு வந்தா மலர். நேர்னு வந்தா நாள், நிறைன்னு வந்தா மலர். அந்த வாய்ப்பாடு பிரிச்சா உங்களுக்கே தெரியும். அதுல லாஸ்டா வர்றதுக்கு நம்ம இதெல்லாம் போடுவோம். நேர்பு வந்தா காசு, நிறைவு வந்தா பிறப்பு. நோட் பண்ணிக்கோங்க. நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்பு வந்த காசு, நிறைவு வந்தா பிறப்பு. அடுத்து 26வது கேள்வி, நேர் நிறை அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நேர் நேர் தேமா, நிறை நேர் அப்படி பார்த்தோம்ல. அப்ப நிறை நேர் அப்படின்னா ஆப்ஷன் பி புளிமா. அப்ப பார்த்தோம் நிறை நிறைனா கருவிலம், நேர் நிறை கூவிலம். அதே மாதிரி நிறைக்கு பார்த்தோம். நிறைக்கு என்ன பார்த்தோம்? ஆப்ஷன் பி மலர். நிறைக்கு மலர். நேர்னா நாள், நிறைவுனா பிறப்பு. கேள்வி கேட்டோம், அதை தான் பார்த்துருக்கோம். நான் எக்ஸ்ட்ரா முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி கேள்விகள்ல கொடுத்துருக்கேன். அடுத்து 28வது கேள்வி, நிறை நிறை நேர் அப்படின்றதோட காய்ச்சீர் வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கருவிலங்காய். நிறை நிறை நேருக்கு அப்படின்னா கருவிலங்காய். அதே 29வது கேள்வி, நேர் நேர் நிறை அப்படின்றது கனிசீர் வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி தேமாங்கனி. நிறை நிறை நேர் நேர் நிறை அப்படின்றத கனிசீர் வாய்ப்பாடு என்னது? தேமாங்கனி. அடுத்து 30வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் ஒன்றி வஞ்சித்தலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கனிமுன் நிறை அப்படின்றதுதான். இதுல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. நேர் நேர் என்ன, நிறை நேர் என்ன, இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நேர் நேர் 3 வருதுல, மூசீர் வாய்ப்பாடு, 4 வகை சீர் வாய்ப்பாடுலாம் பார்த்து வச்சுக்கோங்க.
இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. தேர்வு மாதிரி எழுதி பார்த்தீங்கன்னா மார்க் எவ்வளோன்னு கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா எஸ்ன்ற கமெண்ட் கொடுங்க. வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. PDF வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. நன்றி.